நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வேதனை சொத்தெல்லாம் பறிமுதல் ஆயிடுச்சுங்கிற வேதனை. தொழில் மிகப்பெரிய லெவலில் ஒரு தொழில் நிறுவனத்தை வச்சு நடத்திட்டு இருந்த தொழில் நிறுவனம் டோட்டலாக லாஸ் ஆகி வேதனை. நம்மளுடைய பிள்ளைங்க பேச்சு கேட்காம தப்பாக நடந்து வாழ்க்கையை தன்னைத்தானே அழைச்சிக்கிறது ஒரு வேதனை. பெண் பிள்ளையாக இருந்து வீட்டை விட்டு ஓடி போய் அசிங்கம் அவமானத்தை ஏற்படுத்தி விட்டுட்டு வாழ்க்கையில் தோல்வியை சந்தித்த அமைப்பில் வேதனை கூடுதலாக கொடுக்கும். அப்போ பெற்றோர்கள் இந்த மாதிரி வெளியே பெற்றுட்டு இந்த மாதிரி வேதனைகள்லாம் அனுபவிக்கும் போது வாழ்க்கையில் நிம்மதியும் இழந்து வேதனையே கடைசி வரைக்கும் சாகிற வரைக்கும் அந்த துயரத்தோடைய சாகக்கூடிய அமைப்பு நிறைய நண்பர்களுக்கு வருது. இதெல்லாம் ஏன் வருது, எப்படி வருது, எதனால் வருது அப்படிங்கிறது நம்ம ஜோதிட ரீதியாக ஆராய்ச்சி பண்ணி பார்த்ததில் நிறைய விஷயங்கள் அதில் தெரிய வந்ததுங்கிறது தான் உண்மை. அதனால் வேதனை அப்படிங்கிறது வாழ்க்கையில் தீராத துன்பம், தீராத துயரம் அப்படின்னே சொல்லிக்கலாம். அதனால் அந்த தீராத துயரத்தை நாம் மீண்டு வெளியே வர முடியுமா, முடியாதா? அதுக்கு எந்தெந்த பாவங்கள் வேலை செய்யுது? மனிதன் ஏன் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுறான்? வாழ்க்கையை பிறந்து ஒரு அனுபவிக்க வேண்டிய வயசுல எல்லாத்தையும் வெறுத்து இயற்கையான மரணம் அடைவதற்கு முன்னாடி, இயற்கையான மரணம் வர்றதுக்கு முன்னாடி தன்னைத்தானே மரணத்தை தேடிக்கிறான். அந்த தேடிக்கிற அமைப்பெல்லாம் எதான வருது அப்படிங்கிறது ஜோதிட ரீதியாக ஆய்வு பண்ணி நிறைய ஜாதகத்தை நாங்கள் பார்த்துருக்குறோம். அதனால்